ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டை யுமேங் ஆப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ளே ஸ்டோரில் யுமேங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் பாருங்கள், இந்த மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் யுமேங் ஆப். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதில் பாருங்கள் ஆல் சர்வீஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்டது இருக்கும். இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அவங்க தான் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ வந்து எந்த வித பயப்படக்கூடிய இது ஒன்று கிடையாது, எல்லாமே வந்து ரிலையபிளாக இருக்கும். இந்த ஆல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். கேஸ் புக் பண்ணுறதுலேருந்து ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, நம்ம பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாமே இருக்கும். நம்ம ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இஎஸ்ஐ இருக்குது, அதில் இருக்க ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இஎஸ்ஐ பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது பிஎஃப் எப்பயுமே பார்ப்போம் இல்லையா, பிஎஃப் பார்க்குறோம். பிஎஃப்பும் இருக்குது. ஸோ அதில் இருக்க ஆப்ஷன்ஸு எல்லாமே இதில் இருக்குது. இதில் பற்றி வீடியோ போடணுன்னா ஒரு 50 வீடியோ வரைக்கும் போடலாம் மாட்டுக்கு, அவ்வளோ இருக்குது உள்ள. இப்போ பாருங்கள், மை ஆதார் போகலாம். ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு மை ஆதார் போனோம்னா இதுலேயும் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், பேன் கார்டு இருக்கான்னு பார்ப்போம். மை பேன் அப்படின்னு போட்டாலே பேன் கார்டோடது இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே இதுலேயே இருக்குங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு, எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா ஆதார் கார்டோட நம்பர் அது கண்டிப்பாக தேவை. அப்புறம் வந்து உங்கள் ஆதார் கார்டை வந்து மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ மை ஆதார்னு போட்டோம்னா கீழே வந்து பாருங்கள் மை ஆதார்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, மை ஆதார்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் நிறையா இருக்கும், படித்து பாருங்கள். இதில் வந்து டவுன்லோட் ஆதார் அப்படின்ட்டு இருக்குல்லையே, அதை கொடுங்க. டவுன்லோட் ஆதார் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்டர் ஆதார் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். கரெக்டாக ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணால் தான் வந்து வரும். அப்புறம் கேப்சா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதாவது வந்து இங்கே மேலே ஒரு கருப்பு கலர் நம்பர் இருக்கு பாருங்கள், அது பேர் வந்து கேப்சான்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணணும். இப்போ கேப்ஸ் லாக்கில் இருந்தால் கேப்ஸ் போடணும், ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர் போடணும். அந்த மாதிரி போட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்கு இல்லையா, ஓடிபி கொடுத்தோன்னா நீங்கள் ஆதார் கார்டு வந்து எந்த நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். நான் வந்து இப்போ இந்த மொபைலில் போட்டிருக்க நம்பரோட வந்திருக்கனால இப்போ மெசேஜ் வந்திருக்கு. ஸோ வந்து அதை நம்ம போட்டுடுறோம். அது வந்து ஒரு 60 செகண்டுக்குள்ளே போட்டுடணும். பாருங்கள் வந்துருச்சு, ஓடிபி வந்துருச்சு. மறுபடியும் லாகின் கொடுக்குறோம். அந்த ஓடிபி நம்பரை போட்டு லாகின் கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அதே பேஜுக்குள்ளே வரும். இப்போ மறுபடியும் டவுன்லோட் ஆதார் கொடுப்போம். டவுன்லோட் ஆதார் கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ எல்லாமே வந்துடும். அதாவது உங்களோட நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், அட்ரஸ்ஸு எல்லாமே கிளியராக வந்துடும். நீங்கள் ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுன்லோடுன்னு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிவிசி கார்டு நான் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வரும். இந்த மாதிரி சம்திங் வென்ட் ராங் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டவுன்லோட் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பிடிஎஃப் ஃபைலாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ப்ரொடக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பாஸ்வேர்டு போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கு இல்லையா, நேமும் டேட் ஆஃப் இயர் அதே போட்டிருக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து 1995 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா TAMI, அதாவது வந்து 4 லெட்டர் வந்து கேப்ஸ் லெட்டரும் கடைசி அதாவது இயர் போடணும். அதாவது 1995 இயரை போட்டிருக்கோம். போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து பிவிசி கார்டாக டவுன்லோட் ஆயிரும். இந்த மாதிரி ஆதார் எப்படி இருக்கோ அதே மாதிரி டவுன்லோட் ஆயிரும். இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஈஸியாக வந்துட்டு ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.